அவங்கலாம் ஹேப்பியா இருக்காங்க. நான் மட்டும் தான் அன்ஹேப்பியா இருக்கேன். இதுதாங்க இக்கரைக்கு அக்கரை பச்சை மனநிலை அப்படின்றது. ஒரு சிலரு மத்தவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. தான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மனநிலை ஒரு சிலருக்கு இருக்கும். அது ரொம்ப தப்பான மனநிலைங்க. தான் இருக்கிற இடத்துல தான் சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் தேடணும். அத விட்டுட்டு அங்க அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க, இங்க இவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நண்பர்களே. கடவுள் உங்களுக்குன்னு ஒரு சில திறமைகள குடுத்துருப்பார். நல்ல படிப்ப குடுத்துருப்பாரு. உங்களுக்கான மனிதர்கள குடுத்துருப்பாரு. அந்த மனிதர்கள் கூட நம்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அத தான் நம்ப ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர, நம்பளுக்கு அங்க போனா நிம்மதி கிடைக்கும், இங்க போனா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு எங்க போனாலுமே நிம்மதி கிடைக்காது நண்பர்களே. அததான் பாட்டுல கூட சொல்வாங்க. "இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கும் இடத்துல நம்ம சூழ்நிலைய எப்படி மகிழ்ச்சியா மாத்திக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். அத விட்டுட்டு அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க, இவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்ற அந்த தப்பான மனோபாவம் நெறைய பேருக்கு இருக்கு. அந்த மனோபாவத்த மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட்டு. கோடிக்கணக்குல சொத்து வச்சுக்கிறவங்க கூட, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றத நான் கேட்டுருக்கேன் நண்பர்களே. அதெல்லாம் ரொம்ப தப்பான மனோபாவம் நண்பர்களே. நீங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற சூழ்நிலையில மகிழ்ச்சியா வாழ கத்துக்கோங்க. அதுதான் நமக்கு எப்பயுமே நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் மனசு அலைஞ்சுகிட்டே தான் இருக்கும். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்ற தவறான மனப்பான்மை தான் நமக்கு ஏற்படும். அத வந்து தவிர்க்கணும் நண்பர்களே. நான் சொல்றது கரெக்ட்டு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு 3 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. அவங்க மனோபாவத்த மாத்திக்கிட்டோம் நண்பர்களே.